வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று தினம் நான் செய்ய போகிறது பிறையாசன். பிறையாசன், பிறை எப்படி இருக்கும்? ஒரு கருவாக இருக்கும், சீ போட்ட மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இது நின்று செய்கிற ஆசனம், பின்பக்கம் வளையும் ஆசனம். இந்த ஆசனம் செய்யும்போது மூச்சை இழுத்து வச்சு தான் பண்ணணும், சரிங்களா? இந்த ஆசனம் பண்ணும்போது உங்களுடைய உதரவிதானமானது இந்த இடத்துல இருக்கும் இல்லையா, செஸ்ட்டுக்கும் ஸ்டமக்கும் நடுவில் உதரவிதானம் இருக்கும், அது நல்லா அழுந்தி பலம் பெறும். அது மாதிரி பலம் பெற்றாதான் நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணும்போதும் சரி, இல்லை ரன்னிங் ரேஸ் மாதிரி போகும்போதும் சரி, அதோடைய மேல் மூச்சு வாங்குது கீழ் மூச்சு வாங்க சொல்லுவாங்களே, அதெல்லாம் இருக்காது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள் செஸ்ட்டு நல்லா விரிஞ்சு கொடுக்கறதுனால உங்களுக்கு நிறைய அந்த செஸ்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வராது. ஆஸ்மா, டிபி இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஆசனம் பண்ணணும். பண்ணாதான் அவங்களுக்கு நல்ல அந்த செஸ்ட் ரிலேட்டட் பிரச்சனை இருக்காது. அந்த ரிப் மசிலும் அது ரிப்பும் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். உங்கள் ரிப் மசில்ஸ்லாம் ரிப் இப்படி இருக்கும், நடுவில் ஒரு மசில்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மூச்சு இழுத்து விடும்போது அது சுருங்கி விரியக்கூடிய தன்மை உள்ளது. அதுக்கு ஒரு நல்ல அழுத்தம் கொடுத்து அதுக்குள்ளேயும் நிறைய ரத்த ஓட்டம் இருக்குது, அங்கேயும் எலும்பு மஜ்ஜை இருக்குது, அதுக்குள்ளேயும் உங்கள் ரத்த ஓட்டம் போகுது, அதுலேயும் உங்களுக்கு ஆக்சிஜனும் அதில் அயன் விட்டமின்ஸ்லாம் எடுத்துமே கொடுக்கும். ஸோ இந்த ஆசனம் பண்ணால் தான் எடுத்துமே கொடுக்கும். அந்த உதரவிதானமானது கீழ்ப்பக்கம் இருக்கிற குடல் பகுதியையும் மேல் பக்கம் இருக்கிற நெஞ்சு பகுதியில் இருக்கிற லிவர், லங்ஸ், ஹார்ட் இதையும் கேர் பண்ணக்கூடிய ஒரு பகுதி. அது நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் கீழே குடிஞ்சு பண்ணும்போதும் மூச்சு வாங்காது, மேல் பக்கம் பின்பக்கம் வரைஞ்சி செய்யும் போதும் நல்லாயிருக்கும். ஸ்விம்மிங் பண்ணவங்களாம் நிறைய பிறையாசனம் பண்ணிங்கன்னா அவங்கள ஸ்ட்ரென்த் நிறைய இருக்கும், லங்ஸ் ரிலேட்டட் ஸ்ட்ரென்த் வரும். இப்போது இந்த பிறையாசனம் பண்ணும்போது நீங்கள் 5 எண்ணிக்கை தான் வச்சுக்கணும், ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது. ஏன்னா மூச்சு உள்ளே தாங்கி இருக்கு பண்ணுறது இல்லையா? அதே மாதிரி இந்த பிறையாசனம் பண்ண முடியாதவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஜன்னல் கம்பியோ அல்லது உங்களே பால்கனியில் இருக்கிற வாலையோ பிடிச்சிட்டு கூட நீங்கள் பின்பக்கம் சாஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணலாம். எப்படி செய்ய பார்ப்போமா நேர்களே? இது பிறையாசன். ஒரு 3ஆம் பிறை பார்க்குற மாதிரி இருக்கணும். நிலான்றது முழுமையாக இருக்கும். அந்த பிறையானது 3ஆம் நாள் பார்த்தா தான் தெரியும் அந்த வளைவு, அந்த மாதிரி வளையணும். கால் முட்டி வளைக்கக்கூடாது. இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கால்கள் சேர்ந்த நிலை தான் இருக்கணும். ரொம்ப அகட்டி வச்சிங்கனாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முதல்ல ஒரு பண்ணுற பாருங்கள். 2 காலும் நேராக வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. கை 2ம் பக்கவாட்டில் தூக்கி உங்கள் பாம்ஸ் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு இழுத்துக்கிட்டு தலையும் கையும் சேர்ந்த மாதிரி தான் போகணும். அதாவது உங்கள் காதும் கையில் இருக்க ஆம்ஸும் ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கணும். இப்போ மூச்சு இழுத்துட்டு பின்னாடி வளைஞ்சிட்டே வரேன். எழுந்துக்கும் போதும் அதே மாதிரி தலையும் கையும் சேர்ந்த மாதிரி வரணும். தலையை மட்டும் பின்னாடி வளைக்கிறது, இப்படி வளைக்கிறதோ இல்லை கை மட்டும் இப்படி வளைச்சின்னு போகிறதோ பண்ணிங்கன்னா ரொம்ப பெயினாக இருக்கும், பேக் பெயினாக இருக்கும். இப்போ பக்கவாட்டில் கையை இறக்கி வச்சுக்கோங்க. இவை 5 என்றதுக்கும் 5 என்றதுக்கும் தான் இருக்கணும். அந்த ஆசனம் போகும்போது 5 கவுண்ட் மறுபடியும் பண்ணுற பாருங்கள். அதர் டைரெக்ஷனில் நேராக நிற்கிறீங்க, கால் சேர்த்து வச்சுருக்கீங்க, பக்கவாட்டில் கை தூக்குறீங்க நல்லா. அப்போ தான் உங்களுக்கு இந்த மசில்ஸ் எல்லாம் இடம் கொடுக்கும் பின்னாடி வளையத்துக்கு. இந்த இடுப்பு சதை, தோள்பட்டை சதை, இந்த பகுதியெல்லாம் ஃப்ரீனஸ் கொடுக்கும், பின்னாடி வளையத்துக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம நல்லா மூச்சு இழுத்துக்கோங்க, பின்னாடி வளைஞ்சி 5 கவுண்ட் வச்சுக்கோங்க. பக்கவாட்டில் கையை இறக்குங்க. இந்த மாதிரி இந்த ஆசனம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் கண்கள் பகுதிக்கு நிறைய ரத்த ஓட்டம் போகும், கண்கள் நல்லா தெரியும் சொல்லுவாங்க. சூரிய நமஸ்காரத்தில் பிறையாசன் 2வது நிலையாக இருக்குது. மூச்சு இழுத்த நிலையில் பண்ணுறோம். அதனால் நிறைய பம்பிங் ஹார்ட்லேருந்து பிளட்டு போய் ஹெட் ரீஜன் போகிறதுனால அந்த கண்களும் உங்கள் தலைக்கும் மூளைக்கும் இருக்க லிங்க் கரெக்டாக போய் கொடுத்து அந்த உருட்டும் தன்மை இல்லாமல் ஒரு ரெஸ்ட் போஸ்ட்டில் போகிறதுனால அந்த நரம்புகள்லாம் நல்லா இழுத்து மறுபடியும் அழுத்தி வைக்குது. அதனால் கண் பார்வை கோளாறு இருக்கவங்க கண்டிப்பாக பிறையாசன் பண்ணணும். இப்போ மறுபடியும் முன்னாடி ஒரு மாதிரி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நேராக நிற்கிறீங்க, பக்கவாட்டில் கை தூக்குறீங்க, ஃப்ரண்ட் சைடு வச்சுக்கிறீங்க. எவ்வளோ வளையிறேன் பாருங்கள். கைகள் நேராக காது ஒட்டிக்கிச்சு. இப்போ மூச்சு இழுத்துட்டு ஃபைவ் கவுண்ட் பிறகு திருப்பி மறுபடியும் பக்கவாட்டில் இறக்கிறீங்க, திருப்பி நேராக நிற்கிறீங்க. ஒரு தாளாசனின்னு புரியும் உங்களுக்கு எவ்வளோ தானே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இல்லையா? இந்த ஆசனம் பெரிய ஆசனுக்கு மாற்று ஆசனம் பண்ணணுன்னா கண்டிப்பாக
பாத அஸ்தாசனம் பண்ணணும். எப்போல்லாம் நீங்கள் பேக்வேர்ட் பெண்டிங் ஆசனாஸ் நிறைய பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஒரு ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனா பண்ணிவிடுங்க. பண்ணிங்கன்னா உங்களுடைய முதுகெலும்புனால ஸ்ப்ரிங் மாதிரி வளையுது இல்லை பின்னாடி, முன்னாடி வளைஞ்சிங்கன்னா உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு மாற்றாக அந்த ரத்த ஓட்டம் சரி பண்ணிக்கும். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், பாத அஸ்தாசனம் பண்ணுங்கள். இதுக்கு நேராக நிற்கிறீங்க, பக்கவாட்டில் கை தூக்குறீங்க. அதே மாதிரி இப்போ மூச்சு விட்டுக்கிட்டு நிதானமாக முன்பக்கம் வரீங்க. இப்போ உங்கள் முதுகெலும்பு எல்லாம் முன்பக்கம் வளையுது இல்லையா, மூச்சு விட்டுனே போகிறீங்க. கவுண்ட் பார்த்து கூட வச்சுக்கலாம். இதுக்கு மூச்சு விட்டு நல்லா இருக்கீங்க. இப்போ மூச்சு இழுத்துட்டு பக்கவாட்டில் கை இறக்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு அந்த பேக்கில் இருக்கிற இந்த பெயின், இந்த செஸ்ட்டில் இருக்கிற பெயின்லாம் இருக்காது, ஃப்ரீனஸ் ஆகிடும். என்ன இன்றைய தினம் நம்ம ஒரு பிரயாசனம் பற்றி பார்த்தோம். அதனால் என்னென்ன வியாதியெல்லாம் குறையுது, நிறைய பெனிஃபிட் இருக்குன்றது பார்த்தோம். அதே நேரத்தில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி டிப்ஸ், சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் எல்லா சீசனும் கிடைக்காது. ஆடி மாதத்துலேருந்து உங்களுக்கு அக்டோபர் வரைக்கும் தான் கிடைக்கும். அந்த பழத்தில் நிறைய சதைப்பற்று இருக்கும், நீர்ச்சத்து நிறைய இருக்குது. அதில் காம்ப்ளெக்ஸ், பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. பி காம்ப்ளெக்ஸ் நீங்கள் ஒவ்வொன்றா வாங்கி சாப்பிட்றது பதிலாக நிறைய இருக்குது. B1, B2, B12 இந்த மாதிரி இருக்கு இல்லையா. அதுக்கு பதிலாக சீத்தாப்பழம் சாப்பிட்டா அந்த சதையில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அதனால் அந்த காம்ப்ளெக்ஸ் இருந்தாலே போகிறவங்களுக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் அதில் மினரல்ஸ்னு சொல்லிங்கன்னா எல்லா மினரல்ஸும் இருக்குது. பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அது எலும்பு உறுதிக்கு தேவைப்படுது, வேணும். இதில் நீர்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு தாகம் நிறைய இருக்காது. நீர்த்தன்மை இருக்கிறதுனால அந்த தாகத்தில் உங்களுக்கு வறண்டு போகுது இல்லையா வாயெல்லாம், அதெல்லாம் இருக்காது. ரொம்ப கோல்டு, ரொம்ப ஃபீவர் இருக்கிறவங்க இந்த பழத்தை தவிர்த்துருங்க. மற்றபடி எல்லோரும் இந்த பழத்தை சாப்பிட்லாம். இந்த சீத்தாப்பழம் தினந்தோறும் சாப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எலும்புகள் நல்ல உறுதியாகவும், வளரும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சீத்தாப்பழம் கொடுங்க. எல்லோரும் நிறைய பேர் கோல்டு காஃப் வருதுன்னு சொல்லி தவிர்ப்பாங்க. அவைகள் நிறைய மினரல்ஸ் இருந்தாலே எப்பவுமே உங்களுக்கு ஒரு ஆன்டி பூஸ்ட் ஆகும். அது சாப்பிட்டு முடிச்சப்போ கொஞ்சம் வெந்நீர் குடிங்க, கண்டிப்பாக த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வராது. சீத்தாப்பழம் ஒரு நல்ல சத்துள்ள பழம், தினந்தோறும் சாப்பிடுங்க. ஏன்னா இன்றைக்கு நம்ம ஒரு நல்ல பிரயாசனை பற்றி பார்த்தோம், சீத்தாப்பழத்தை பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளைக்கு இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.